ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸலில் ஒரு சூப்பர்பான கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, மிட் ஃபங்க்ஷன் ஃபைன் ஃபங்க்ஷனை கம்பைன் பண்ணி நம்ம ஒரு பர்டிகுலர் செல்லில் இருக்கிற மிடில் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், நம்ம சாம்பிள் டேட்டா வந்து இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். காலம் ஏல வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கோடு இருக்குது. இப்போ இதில் வந்து பாருங்கள், அந்த ஹைஃபனுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற டெக்ஸ்ட்டை நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் ரெட் கலரில். ஸோ நமக்கு என்ன நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னா, அந்த ஹைஃபன், இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹைஃபன், எண்டில் இருக்கிற ஹைஃபன், இந்த ரெண்டு ஹைஃபனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரணும் டைனமிக்காக. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்து சம்திங், இந்த ரெண்டு ஹைஃபனுக்கு நடுவில் சம் வேல்யூ டெக்ஸ்ட் வந்து நான் என்ட்ரு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டைனமிக்காக ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரோ 5th வந்து பார்த்தீங்கன்னா சம் வேல்யூ இங்கே என்ட்ரி பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், எனக்கு டைனமிக்காக வந்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வருது மிடில் இருக்கிற அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை. ஸோ இப்போ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்போம், மல்டிபிள் ஃபைன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம கம்பைன் பண்ணியிருப்போம். ஸோ இதை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து நம்ம கம்பைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபைன் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் நம்ம சில ஆக்டிவிட்டி பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, இந்த பொசிஷன்ஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ஹைஃபன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, செகண்ட் ஹைஃபன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற டெக்ஸ்ட், இந்த கேரக்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற பொசிஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சதுனா தான் நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ன பண்ணுறேன், நம்ம இந்த பி காலமில் தான் கம்பைன் பண்ணி ஃபார்முலா வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷன்ஸை. இந்த சி காலம்லேருந்து நான் வந்து உங்களுக்கு எப்படி அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து செப்பரேட்டாக ஆக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் அதை எப்படி கம்பைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஈக்குவல் டு ஃபைண்டு கொடுக்குறேன். ஃபைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எதை வச்சு ஃபைண்ட் பண்ண போகிறேன், ஹைஃபன். பிகாஸ் நமக்கு செப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபன் தான் இருக்குது. ஸோ நான் ஹைஃபன் வச்சு இங்கே ஃபைண்ட் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்டு ஹைஃபன் கொடுத்துக்கிட்டு டபுள் கோட்டில் வித்தின் டெக்ஸ்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த A2 செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா எனக்கு ஸ்டார்ட் நம்பர்ன்ற தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து 1 கொடுத்துக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹைஃபன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹைஃபன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4th கேரக்டரில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் RJS 4th வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஹைஃபன் இருக்குது. ஸோ அந்த 4th கேரக்டர் தான் நம்மளோட ஹைஃபன். ஸோ அந்த பொசிஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், +1 ஆட் பண்ண அப்படின்னா அந்த 4ல் 1 ஆட் ஆகும்போது 5th பொசிஷனில் என்னோட இந்த கேரக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த KF TLDF இருக்கீங்களா, இந்த டெக்ஸ்ட் அந்த இன்பிட்வீனில் இருக்கிற டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5th கேரக்டர். ஸோ 5ன்னு சொல்லிட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது நான் வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நான் அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இப்போது இந்த செகண்ட் ரோல் இந்த கேஸ் பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6th பொசிஷனில் இந்த AFன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது ஸ்டார்ட் ஆகுது, 6th கேரக்டர். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ALங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிறது 9th கேரக்டர். ஸோ அந்த பொசிஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அந்த இன்பிட்வீனில் இருக்கிற அந்த தட் மீன்ஸ் அந்த ஹைஃபனுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட் ஸ்டார்டிங் பொசிஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிட்டோம். இதுதான் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபைன். இப்போது செகண்ட் இருக்கிற அந்த ஹைஃபன் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். சேம் அந்த ஹைஃபன் வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா, மறுபடி என்னோட வித்தின் டெக்ஸ்ட் வந்து சேம் A2 நான் கொடுத்துக்கிறேன். கமா 1 கொடுத்துட்றேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 கிடைக்குது இல்லைங்களா? இப்போ நான் இதில் +1 ஆட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக 5 கிடைக்கும், சேம் ரிசல்ட் கிடைக்கும். இப்போது இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுபடி ஒரு ஒன் மோர் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் இதில் இன்க்ளூட் பண்ணுறப்போ, ஃபைண்டு சேம் அதே ஹைஃபன் வச்சு நான்
ஃபைண்ட் பண்ணுறேன். ஃபைண்ட் டெக்ஸ்ட்டு வித்தின் டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, வித்தின் டெக்ஸ்ட் வந்து நான் இந்த A2-வை செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா என்னோட ஸ்டார்டிங் நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டார்டிங் நம்பர் நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் நம்பர் இருக்குது. இப்போ இங்கே வந்து நான் ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணால் 5ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணோம். அன்டூ பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் Z கொடுத்து. ஸோ இது டைனமிக்காக வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஸ்டார்டிங் நம்பர் வந்து அசைன் ஆகிக்கும். இந்த செகண்ட் ரோவுக்கு போகும்போது அதோட வேல்யூ வந்து டிஃபர் ஆகும். ஸோ இந்த ஃபார்முலா டைனமிக்காக அந்த ஸ்டார்டிங் பொசிஷனை வந்து அசைன் பண்ணிக்கும். இப்போ பாருங்கள் இந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகுதுன்னு. இப்போ பாருங்கள் 11ன்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இதை நான் அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த 11 எப்படி வருது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கேஸில் நம்ம செக் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8 10 11th பொசிஷனில் செகண்ட் ஹைஃபன் இருக்குது. ஸோ அந்த செகண்ட் ஹைஃபன் இருக்கிற பொசிஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஒவ்வொரு ரோவுக்கும் அந்த பொசிஷன் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹைஃபனுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற டெக்ஸ்டோட ஸ்டார்டிங் பொசிஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹைஃபனோட பொசிஷன் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஹைஃபனோட பொசிஷனை நம்ம ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, சேம் ஃபைண்ட் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் வந்து ஹைஃபன் வச்சு ஃபைண்ட் பண்ணுறோம். வித்தின் டெக்ஸ்ட்டு சேம் A2, 1. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் இதை நான் அப்படியே ட்ராக் டவுன் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹைஃபனோட பொசிஷன். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ கம்பைன் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த இடத்துல இந்த டி நமக்கு செகண்ட் கிடைச்சிருக்கிற அந்த ஹைஃபன் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, அது மைனஸ் நான் என்ன பண்ணுறேன், என்னோட E2 நான் செலக்ட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற ஹைஃபன் இருக்கு இல்லைங்களா, அதையும் நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் எனக்கு இந்த 11ல் 4 மைனஸ் ஆனிச்சுனாக்க எனக்கு வந்து 7 கிடைக்குது. அகைன் நான் என்ன பண்ணுறேன், இதில் -1 கொடுக்குறேன். ஸோ லாஸ்ட்டில் இருக்கிற மைனஸ் எக்ஸ்க்ளூட் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் இப்போ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, அந்த மிடில் எத்தனை கேரக்டர் இருக்குங்கிற அந்த கவுண்ட் கிடைச்சிரும். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து KF TL DF 6 கேரக்டர் இருக்குது. ஸோ 6ன்னு சொல்லிட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. செகண்ட் இதில் பாருங்கள், இந்த ரோவில் இங்கே AF 2 கேரக்டர் இருக்குது. ஸோ 2ன்னு சொல்லிட்டு இங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அதே மாதிரி நமக்கு அந்தந்த ரோவுக்கு செக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டில் RML 3 கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ 3ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இப்படி தான் நம்ம இந்த பொசிஷனை வச்சு தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பைன் பண்ண போகிறோம் ஃபங்க்ஷன்ஸை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிம்பிளாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு மிட் ஃபங்க்ஷனில் நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்கள், இங்கே இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காப்பி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம க்ரியேட்டே பண்ணிக்கலாம். இங்கே மிட் ஃபங்க்ஷன். இப்போது மிட் ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆர்கியூமெண்ட்டு என்னோட டெக்ஸ்ட் வந்து A2 அப்படின்ற செல்லை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். கமா இப்போ ஸ்டார்ட் நம்பர்னு இருக்கு இல்லைங்களா, ஸ்டார்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, இந்த ஹைஃபனுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற அந்த டெக்ஸ்ட்டில் ஸ்டார்டிங் பொசிஷன் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நம்ம ஸ்டார்ட் நம்பர்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இந்த ஃபைண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கோம். இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். பிகாஸ் நமக்கு K வந்து 5th பொசிஷனில் இருக்குது. ஸோ நமக்கு டைனமிக்காக ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து அசைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கமா இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை நம்ம அங்கே வந்து ஃபெச் பண்ணணும், அந்த ஹைஃபனுக்கு இன்பிட்வீனில் இருக்கிற எத்தனை கேரக்டருங்கிறது நம்ம டைனமிக்காக அசைன் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ இந்த இடத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்போ தான் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ இந்த நம்ம ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் நம்ம அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணாதான் பண்ணிக்கலாம். இதை நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த மிட் ஃபங்க்ஷனில் இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட இந்த ஃபங்க்ஷன் முடியல. இப்போ பாருங்கள்,
இந்த இடத்துல நான் இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ 11ன்னு சொல்லிட்டு நமக்கு அங்கே ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த 11ல இருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மைனஸ் பண்ணணும் இல்லைங்களா? இப்போ இதை அன்டு பண்ணிக்கிறேன், என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த 11ல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை கொண்டுட்டு போயிட்டு அங்கே மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? மைனஸ் இந்த இடத்துல பாருங்க என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபைன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனலாக வந்து இந்த இடத்துல மைனஸ் ஃபைன் ஃபங்க்ஷன் இங்கே வந்து பாருங்கள் இதில் நம்ம -1 இங்கே கொடுக்கணும். பிகாஸ் நம்ம எஃப் காலமில் நம்ம மைனஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அந்த லாஜிக் தான். இப்போது இந்த இடத்துல வந்து பாருங்கள் நான் என்டர் பண்ணுறேன். இப்போ நமக்கு ப்ராப்பராக இங்கே அவுட்புட் வந்திருக்கும் பாருங்கள். இப்போ நான் ட்ராக் டவுன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் தேர்ட் ரோவில் சம்திங் இங்கே நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ஆட் பண்ண அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு வருது வேல்யூ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த 2 ஹைஃபனுக்கும் இன்பிட்வீனில் இருக்கிற கண்டென்ட்டை மட்டும் தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். இங்கே வந்து பாருங்கள் இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து F2 கொடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ மிட் ஃபங்க்ஷனில் பாருங்கள் டெக்ஸ்ட்டு வந்து A2 நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ இதை F9 ப்ரெஸ் பண்ணுறேன். நமக்கு 5ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டார்டிங் பொசிஷன் ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ அந்த ஸ்டார்டிங் நம்பருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இப்போ அன்டூ பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள் இந்த செலெக்ஷனில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் டைனமிக்காக நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் கேரக்டருங்கிறது இந்த என்டையர் 3 ஃபைன் ஃபங்க்ஷன் நம்ம வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுதான் வந்து நமக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். இப்போ ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் டோட்டல் 6ன்னு தெரியும். இப்போ நான் இதை அன்டூ பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே 4ன்னு இருக்குது. இங்கே வந்து பாருங்கள் இந்த இடத்திட்ட F9 ப்ரெஸ் பண்ணுறேன். 4 + 1 5 இப்படி இருக்கும். ஸோ இந்த ஃபைன் ஃபங்க்ஷன் அப்படியே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்படி கம்பைன் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபங்க்ஷனையும் நம்ம செலக்ட் பண்ணி ஃபங்க்ஷன் கீழே F9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அங்கே என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டண்ட்டாக அந்த ஃபார்முலாவிலே நம்ம பார்த்துக்க முடியும் அந்த ஃபங்க்ஷன்ஸில். ஓகேங்களா? இப்போ பாருங்கள் அதுவே வந்து டைனமிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள் இப்போ மிட் ஃபங்க்ஷனில் நம்ம டெக்ஸ்ட் வந்து A2 அசைன் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு சொல்லிட்டு இந்த 4 + 1 5. நம்பர் ஆஃப் கேரக்டர் இந்த 11ல் ஒரு 5 மைனஸ் ஆகிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது தான் நமக்கு வந்து கேரக்டர்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்கள் 6 வந்து நமக்கு அங்கே ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த என்டையர் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இது என்டையர் இதை செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுக்குறேன். இப்போ வந்து பாருங்கள் அந்த 6 கேரக்டருக்குள்ள அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ மட்டும் எடுத்து வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ரோவுக்கான இந்த கேஸில் தான் இந்த நம்பர். இப்போ நீங்கள் இதுவே செகண்ட் நேமில் போயிட்டு செக் பண்ணுங்கள். இங்கே ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுக்குறேன். இங்கே 5 இருக்குது. ஸோ அகெயின் இங்கே F9 கொடுக்குறேன். இங்கே 5 + 1 6. அகெயின் இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நான் செலக்ட் பண்ணிவிட்டு F9 கொடுக்குறேன். 17 இருக்குது. ஸோ 17ல் -5 -1 6 -1 11. ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து டைனமிக்காக வந்து ஃபார்முலா வந்து நம்ம கம்பைன் பண்ணி நம்ம அவுட்புட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ நமக்கு இண்டிவிஜுவலாக அந்த ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் இதை நம்ம வந்து கம்பைன் பண்ணி ஒரு அவுட்புட்டை நம்ம ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஈஸியாக வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு இதை நான் வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதான் என்டையர் ஃபங்க்ஷன் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த பொசிஷனை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணாதான்
இந்த மிட் ஃபங்க்ஷன் எப்படி ஆக்ட் ஆகுது? மிட் ஃபங்க்ஷனுக்கு வந்து பேசிக்காவே நம்ம 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் மிட்ல. நீங்க வந்து பாருங்க, ஒண்ணு வந்து டெக்ஸ்ட். எந்த டெக்ஸ்ட்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ அந்த அந்த பர்டிகுலர் செல் வேல்யூ கொடுத்துட்றோம். ஸ்டார்ட் பொசிஷன், நம்பர் ஆஃப் கேரக்டர். ஸ்டார்டிங் பாயிண்ட், ஸ்டார்டிங் நம்பர் கொடுக்குறோம், நம்பர் ஆஃப் கேரக்டர், எத்தனை கேரக்டர்ஸ் நம்ம எடுக்க போறோங்கிறத. ஸோ இந்த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எத்தனை எடுக்க போறோம், இந்த ஸ்டார்டிங் நம்பர் இது வந்து டைனமிக்காக ஆக்ட் ஆகணுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபைண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த பொசிஷனை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நீங்கள் டைரெக்டாக ஹார்ட் கோடடாக நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அது டைனமிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ அதுக்காக தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோவில் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் எக்ஸல் ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளேலிஸ்ட்டில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். நிறைய ஃபார்முலாஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.